ஆரம்பத்துல ஒரு சின்ன பொண்ணு அவளுடைய அம்மா அப்பான்னு 3 பேருமே கார்ல போய்கிட்டு இருக்காங்க. அப்பா தான் காரை ஓட்டுறாரு, பக்கத்துலயே அம்மாவும் இருக்காங்க. அந்த குட்டி பொண்ணு வந்து பின்னாடி பேக் சீட்ல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஓடிக்கிட்டு இருக்கிற கார் வந்து ஆட்டோமேட்டிக். அதனால அப்பா வந்து டிரைவர் சீட்ல உட்காந்துக்கிட்டு இருந்தாலும் அவரு காரெல்லாம் ஓட்டல. காரே இவங்க கொடுத்த லொகேஷனுக்கு அப்படியே பொறுமையா போய்கிட்டு இருக்கு. ஆனா அப்பதான் டெக்னிக்கல் ஃபால்ட் ஒண்ணு ஆட்டோமேட்டிக்ல இருந்தது மேனுவலுக்கு மாறுது. ஆனா இந்த விஷயத்த வந்து அப்பா கவனிக்கவே இல்ல. கரெக்டா ரோடுடைய ஒரு சந்தை திரும்பும் பொழுது மேனுவலுக்கு மாற அந்த டைம்ல அங்க வந்த ஒரு கார் மேல மோதி ஒரு பெரிய ஆக்சிடென்டே ஆகுது. அந்த பேக் சீட்ல இருக்கிற குட்டி பொண்ணு கண்ணை முழிச்சு பார்க்கும்பொழுது அந்த பொண்ணுடைய அப்பாவும் அம்மாவும் இறந்து போயிருக்காங்க. சடனா ஒரு லேடி தூக்கத்துல இருந்து கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாங்க. இவங்களோட பேரு கிம். இந்த கிம் தான் அந்த கார் ஆக்சிடென்ட்ல உயிர் பொழைச்ச அந்த குட்டி பொண்ணு. கிம்மோட அம்மாவும் அப்பாவும் இறந்து போய் ரொம்ப வருஷங்கள் ஆகுது. அவங்க இறந்து போன அந்த ஆக்சிடென்ட் வந்து அடிக்கடி கிம்முடைய கனவுல வந்து அவங்களால சரியா தூங்கவே முடியல. கிம்மு தூக்கத்துல இருந்து எழுந்து காலையிலேயே ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு அப்படியே காஃபியை குடிக்கிறாங்க. அப்ப அவங்க கண்ணுடைய கருவிலில ஏதோ லைட் மாதிரிலாம் எரியுது. சடனா அவங்க கண்ணு முன்னாடி ஒரு ஹோலோகிராம் ஒன்னு ஓபன் ஆகுது. அதுல கிம்முடைய டீடைல்ஸ்லாம் இருக்கு. ஆக்சுவலா கிம் வந்துட்டு ஒரு போலீஸ் ஆபீசரா இருக்காங்க. இந்த காலகட்டத்துல வந்து ஏஐ தான் உலகம் ஃபுல்லாவே. போலீஸ் ஆபீசர்களுக்கெல்லாம் தலையில ஒரு சிப்பை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இது மூலியமா டிபார்ட்மெண்டோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே இவங்க கண்ணுல அப்படியே ஹோலோகிராம் மாதிரியே தெரியும். இப்போ நம்ம கிம் வந்துட்டு லாகின் பண்ணிருக்காங்க. அவங்களோட ஐடி ஓபன் ஆயிட்டு அவங்க டிபார்ட்மெண்ட்ல புதுசா என்ன நியூஸ் இருக்கோ அந்த நியூஸ் ஒன்னு இருக்கு. அதுல என்ன போட்டிருக்காங்கன்னா புதுசா ஒரு ஏஐ ஃபீச்சர் வந்திருக்கு, அதுக்கு வாலண்டியர்ஸ்லாம் வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ். இதை பார்த்த உடனே கிம் அப்படியே பிடிச்சி டெலிட் பண்ணிடுறாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஏஐனாவே சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா கிம்முடைய அம்மாவும் அப்பாவும் ஆக்சிடென்ட்ல இறந்து போனதுக்கு முக்கியமான ரீசனே அவங்க ஓடிட்டு போன அந்த ஆட்டோமேட்டிக் கார் தான். அதுல ஏஐ ஃபீச்சர் இருக்கு. அது லைட்டா சொதப்பனதுனால தான் கிம்முடைய அப்பாவும் இறந்து போயிருப்பாங்க. அதனாலேயே இவங்களுக்கு ஏஐனா பிடிக்கவே பிடிக்காது. ஆனா இப்ப போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்துட்டாங்க, அதுக்கு இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஷேர் பண்ணணும். அதனால கிம்மும் வேற வழி இல்லாம அவங்க தரையில சிப்பெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் எங்கேயோ ப்ராப்ளம்னு ஒரு அலர்ட் வருது. கிம்மும் வேக வேகமா அந்த இடத்துக்கு போறாங்க. இதுவே இந்த ஏஐ டெக்னாலஜி இல்ல அப்படின்னா ஒவ்வொரு போலீஸ்க்கும் கால் பண்ணியோ வாக்கி டாக்கிலையோ தகவல் சொல்லணும். ஆனா எல்லா போலீஸும் அந்த சிப்பை இம்ப்ளான்ட் பண்ணதுனால அவங்க கண்ணு முன்னாடி ஹோலோகிராம் வந்துடும். உடனே இவங்களால ஆக்ஷன் எடுக்க முடியும். அப்படிதான் கிம்மும் ப்ராப்ளம் நடக்கிற இடத்துக்கு வேகமா போக ஆரம்பிக்கிறாங்க. என்ன ப்ராப்ளம்னா ஒரு இடத்துல செக்யூரிட்டி ஆளுங்களெல்லாம் அடிச்சு போட்டுட்டு ஹார்ட் டிஸ்க் எல்லாம் ஏதோ ஒரு கும்பல் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. போலீஸும் அந்த இடத்துக்கு போயிட்டு எல்லாரையும் பிடிச்சிட்டாங்க. ஆனா ஒரே ஒரு பையன் மட்டும் மிஸ் ஆகுறான். நம்ம கிம்மும் அந்த பையனை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி படிக்கட்டுல வேகமா ஏறிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா எல்லா போலீஸும் அந்த சிப்பை இம்ப்ளான்ட் பண்ணி இருக்கிறதுனால அவங்க என்ன பாக்குறாங்க அப்படின்ற விஷயம்லாம் சீஃபுக்கு லைவா தெரியும். அப்படிதான் நம்ம கிம் படிக்கட்டுல ஏறுற விஷயம் கூட அப்படியே அவருக்கு ஃபுட்டேஜா தெரிய ஆரம்பிக்குது. நம்ம கிம்முக்கு அந்த ஏஐ எப்படி ஹெல்ப் பண்ணும்னா மேலதான் அந்த திருடன் ஓடிக்கிட்டு இருக்கான். அப்படி ஓடுற சவுண்டை வச்சே அந்த திருடன் இந்த இடத்துல தான் இருக்கான் அப்படின்றது எல்லாமே காட்ட ஆரம்பிக்குது. அதை ஃபாலோ பண்ணியே கிம்மும் வேகமா ஓடுறாங்க. அந்த திருடனும் அங்க இருந்து வெளியே வந்து மக்கள் நடமாட்டம் இருக்கிற இடத்துக்கு ஓட பின்னாடியே கிம்மும் திறத்திக்கிட்டே இருக்காங்க. அந்த பயப்புள்ள சும்மா ஃபாஸ்டா ஓடுது. இவங்களால ஓடவே முடியல. அகைன் அந்த திருடன் வேற ஒரு பில்டிங் குள்ள போக இவங்களும் உள்ள போறாங்க. ஆனா அந்த திருடனை மிஸ் பண்ணிடுறாங்க. எங்க இருக்கானே தெரியல. இதெல்லாம் சீஃப் வந்து நம்ம கிம்முடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் இருக்கிற இடத்துல அப்படியே சிஸ்டம்ல பாத்துக்கிட்டு இருக்காரு. என்ன கிம் அவனை மிஸ் பண்ணிடாத, எப்படியாவது பிடி அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது கிம்மும் நோட் பண்றாங்க அந்த திருடன் 5வது ஃப்ளோர்ல ஓடிக்கிட்டு இருக்கானு. கிம்மு உடனே 5th ஃப்ளோருக்கு போகணும். அவங்க ஒன்னு லிஃப்ட்ல போகணும், இல்லைன்னா படிக்கட்டு வழியா போகணும். கிம்மோட கண்ணுக்கு ஹோலோகிராம் வந்து அந்த ஏஐ வந்து ஒரு டீடைல சொல்லுது. கிம் வந்து லிஃப்ட்டை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்க 5th ஃப்ளோருக்கு போறதுக்கு 1 நிமிஷம் 25 செகண்ட் ஆகும். ஆனா இதுவே அவங்க படிக்கட்டு வழியா போனா 1 நிமிஷம் 48 செகண்ட் ஆகும். 20 செகண்ட் டிஃபரண்ட் வருது. அதோட லிஃப்ட் வழியா போனா அந்த திருடனை பிடிக்கிறதுக்கு 82% வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த ஏஐ ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்லுது. இதுக்காக தான் போலீஸ் வந்து சிப்பை இம்ப்ளான்ட் பண்ணி ஏஐ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது கரெக்டான தகவலை சொல்லணும். ஆனா நம்ம கிம் தான் ஏஐ நம்புற ஆளே கிடையாது. லிஃப்ட் இப்பதான் வந்துகிட்டு இருக்கு, அது வந்து அப்புறம் மேல போறதுக்கு டைம் ஆகும், படிக்கட்டு வழியாவே போகலாம், ஏஐ மேபி மிஸ்டேக் கூட பண்ணலாம்ல அப்படின்னு வேகமா இவங்க படிக்கட்டுல போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் சீஃபும் பாத்துக்கிட்டு இருக்காரு. இந்த கிம் ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு கடுப்பாக்குறாங்க அவங்க எல்லாருமே. ஏன்னா எல்லாருமே ஏஐ சொல்றத மட்டும் தான் கேட்கணும். இவங்க அதை மீறி படிக்கட்டுல ஏறி போறாங்க. அதுக்கு ஏத்த மாதிரியே கொஞ்சம் டிலேவா போயிட்டாங்க. அந்த திருடன் எங்க போனானே தெரியல. போற வழியில நம்ம கிம் யாரையாவது பாக்குறாங்கன்னா அந்த ஏஐ அவங்க முகத்தை ஸ்கேன் பண்ணும். அந்த திருடன் மாதிரியே இவங்க இருக்கிறதுக்கு எத்தனை % வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அது ஒரு ப்ராபபிலிட்டியை கொடுக்கும். அவதான் கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒருத்தங்க அவங்களும் அந்த திருடன் மாதிரியே ட்ரெஸ் போட்டுக்கிட்டு மாஸ்க் எல்லாம் போட்டுருக்காங்க. அந்த ஏஐயும் ஸ்கேன் பண்ணுது. ஆனா இவன் திருடனா இருக்க வாய்ப்பு இல்ல அப்படின்னு ஒரு ப்ராபபிலிட்டியை கொடுக்குது. சரி ஓகேன்னு கொஞ்சம் தூரம் தள்ளி போகும்போதுதான் அந்த திருடன் அவன் போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாம் கலட்டி போட்டுருக்கான். வேற ஒரு காஸ்டியூம்ல எங்கெங்கயோ சுத்திக்கிட்டு இருக்கான் போல. கிம்மு உள்ள போறாங்க. ஒரு டிராமா நடக்கிற இடம் மாதிரி இருக்கு. அங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுல யாரோ ஒருத்தன் தான் திருடன். கிம்மு அவங்கள நோக்கி அப்படியே நடந்து போக போக அந்த ஏஐயும் எல்லார் முகத்தையும் ஸ்கேன் பண்ணி இவங்க திருடன் கிடையாது, இவங்க திருடன் கிடையாது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. ஆனா கிம் அதெல்லாம் கண்டுக்காம இந்த ஏஐ
ஹெல்ப்பே இல்லாம அந்த திருடனை நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டே இருக்காங்க. சோ அப்பதான் கிம் ஒரு பையனை பாக்குறாங்க. அந்த பையன் அங்க வேலை செய்யற பையன் போல. எங்க சந்தேகப்படுற மாதிரி யாராவது வந்தாங்களா அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. அப்ப அந்த ஏஐ வந்து இந்த பையனுடைய முகத்தை ஸ்கேன் பண்ணி இவன் அந்த திருடனா இருக்க வாய்ப்பு 90% மேல இருக்கு, உடனே கன்னை எடுங்க அப்படின்னு வார்னிங் எல்லாம் கொடுக்குது. உடனே கிம்மும் கன் எடுக்க போறாங்க. ஆனா எடுக்காம விட்டுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த பையன் மேல சுத்தமா சந்தேகமே வரல. ஏஐ வந்து ஒரு நல்ல பையனை கெட்டவன் அப்படின்னு சொல்லுதுன்னு இவங்க நினைக்கும் பொழுது அந்த பையன் அப்படியே கிம் மேல ஷாக்க கொடுத்துட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போறான். ஏஐ சொன்னது உண்மைதான், அந்த பையன் தான் திருடனே. ஆனா ஏஐ நம்பாம இப்ப அடி வாங்கி கீழே இவங்க படுத்து கிடக்குறாங்க. சோ கிம்முக்கு டிபார்ட்மெண்ட்ல செம்ம ரைடு விடுது. சீஃப் எல்லாம் திட்ட ஆரம்பிக்கிறாரு. நீ எதுக்காக ஏஐ சொல்றதை கேட்காம ஓ இஷ்டத்துக்கு நடந்த? இப்ப பாரு, திருடனும் ஓடி போயிட்டான், நீயும் அடி வாங்கி விழுந்துட்ட. அது வந்து சார், ஏஐ வந்து எப்பவுமே சரியான முடிவை சொல்லாதுல்ல, அதுவும் மிஸ்டேக் பண்ணும் தானே. நீ சொல்றதுலாம் பழைய ஏஐ மாடல்ஸ், இப்ப 3rd ஜெனரேஷன் வந்துருச்சு. இப்ப இருக்கிற ஏஐ எல்லாம் மிஸ்டேக்கே பண்ணாத கிம். நீ இதே மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான், இந்த போலீஸ் வேலையை நீ மறந்துட வேண்டியதுதான். சோ உனக்கு லாஸ்டா ஒரு சான்ஸ் தரும். நீ என்ன பண்ற, ஒரு புது ஏஐ ப்ரோக்ராம் ஒன்னு இருக்கு, அந்த ப்ரோக்ராமோட நீ கனெக்ட் ஆகி அந்த ஏஐ யூஸ் பண்ணி அந்த கேஸை நீ சால்வ் பண்ணணும், புரியுதா? இந்த சாதாரண ஏஐயே வேணான்னு இருக்கேன், இதுல என்ன புது ப்ரோக்ராம்லாம் சொல்றீங்க? ஓகேனா சொல்லு, இல்லனா இந்த வேலையை விட்டு கிளம்பு. இல்ல சார், நான் வேணான்னு சொல்லவே இல்லையே. சரி ஓகே, பண்ணி தொலைறேன். சீஃபும் அவரோட அசிஸ்டன்ட்டும் நம்ம கிம்ம அந்த நியூ ஏஐ ப்ரோக்ராம்ல கனெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜஸ்ட் ஒரு டேப் வச்சே கனெக்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னா கிம்முடைய தலையில தான் ஆல்ரெடி சிப்பை இம்ப்ளான்ட் பண்ணிருக்காங்கல்ல. சோ அந்த சிப்பு இப்ப ஏஐ கூட கனெக்ட் ஆயிடுச்சு. அது கனெக்ட் ஆன உடனே கிம்முக்கு அப்படியே ஒரு மாதிரி மயக்கம் வர ஆரம்பிக்குது. கிம் கவலைப்படாத, லைட்டா கிருகிருன்னு இருக்கும், அவ்வளவுதான், கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். சடனா கிம்மோட காதுக்கு ஏதோ ஒரு சவுண்டு. என்னாச்சு உங்களுக்கு? நீங்க நார்மலா தானே இருக்கீங்க? ஐயோ சார், யாரோ என்கிட்ட பேசுறாங்க. அது யாரெல்லாம் கிடையாது, உன் சிப்போட கனெக்ட் ஆகி இருக்கிற அந்த ஏஐ தான். எது ஏஐன்னு கிம் இந்த பக்கமா திரும்பி பார்க்க அவங்க கண்ணுக்கு ப்ளூ கலர்ல சர்க்கிள் மாதிரி ஏதோ ஒண்ணு தெரியுது. அது கிம்ம பார்த்து எப்படி இருக்கீங்க, இப்ப ஓகே தானே அப்படின்னு சொல்ல, சார் நீங்க சொல்ற ஏஐ அதுதான் நானு. கிம்மும் கைய காட்டுறாங்க. உடனே சீஃபும் அவரோட அசிஸ்டன்டும் திரும்பி பாக்குறாங்க. அவங்க கண்ணுக்கு எதுவும் தெரியல. அவங்க கிம்மு கிட்ட, இங்க பாரு, அது உன் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியும், ஏன்னா அது உன் தலைக்குள்ள இருக்கிற சிப்போட கனெக்ட் ஆகி இருக்கிற ஏஐ. எங்க கண்ணுக்குலாம் அது தெரியாது. சார் இந்த போலீஸ் ப்ரோக்ராம்ல சேர்றதுக்கு முன்னாடியே இந்த சிப்பை எனக்கு வேணான்னு சொன்னேன், ஆனா அதை போட்டாதான் வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டீங்க. இப்ப இந்த சிப்பை வச்சு என்ன ஹேக் பண்ணிட்டீங்களா நீங்க? எனக்கு தேவையில்ல சார், ப்ளீஸ் என் மண்டைக்குள்ள இருந்து அந்த சிப்புன்னு எல்லாத்தையும் எடுத்துருங்க. கிம் ஓவரா ரியாக்ட் பண்ணாத. இந்த ஏஐ ஒன்னும் வாழ்க்கை ஃபுல்லாலாம் உன் கூட இருக்க போறது கிடையாது. ஜஸ்ட் ஒரு கேஸை முடி, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த ஏஐ நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் இப்படின்னு சொன்னதுனால நம்ம கிம்மும் ஓகேன்னு அப்படியே கார்ல போய்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பக்கத்திலேயே தான் அவங்க கண்ணுக்கு மட்டுமே தெரியுற அந்த ஏஐ இருக்கு. அந்த ஏஐயும் கிம்ம பார்த்து, நான் இந்த மாதிரி வித்தியாசமான பொருளா இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கலாம், நீங்க சொன்னீங்கன்னா மனுஷ மாதிரியான உருவத்துல என்னால மாற முடியும், உங்க கூடவே இருக்க முடியும். சரி ஓகே, மாறி தொலை அப்படின்னு கிம் சொல்ல, அதுவும் ஒரு பையனை மாதிரி மாறுது. ஸ்டில் இருந்தாலும் நம்ம அவரை வந்து ஏஐனே கூப்பிடலாம். அந்த ஏஐயும் கிம்ம பார்த்து, டெக்னாலஜி எங்கேயோ போயிடுச்சு, நீங்க என்ன காரை ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க ஊன்னு சொல்லுங்க, காரை நானே ஓட்டுறேன். ஆனா இந்த விஷயம் கிம்முக்கு பிடிக்கவே இல்லை. இங்க பாரு, காரை ஓட்டுறத பத்தி இன்னொரு தடவை பேசாத, இது என்னோட காரு, நான் தான் ஓட்டுவேன் அப்படின்னு கிம்மும் ஏதோ ஒரு இறந்து போன பாடி இருக்கு, அந்த கிரைம் சீனுக்கு இவங்க வேகமா போக ஆரம்பிக்கிறாங்க. சோ கிம்மு கூடவே அந்த ஏஐயும் வருது. அந்த இடத்துல ஒரு ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட் சேர்ந்த ஒரு லேடி இருக்காங்க. ஹலோ கிம்மு மேடம், சீக்கிரம் வாங்க வாங்க அப்படின்னு அவங்க கூப்பிட, இரு அவன் வந்துட்டோம். எது அவனா? உங்க கூட யாருமே வரலையா மேடம்? அட ஆமால, உன் கண்ணுக்கு தெரியாதுல, இங்க பாரு, அதை வந்து சொன்னா உனக்கு புரியாது, குழப்பமா இருக்கும். சரி சரி பாடியை காட்டு அப்படின்னு பாடியை போய் பாக்குறாங்க. அந்த உடம்ப கிம்மு பார்த்த உடனே அந்த பொண்ணு யாரு, அவளோட வயசு என்னன்னு எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்துருது. அதோட அவங்க உடம்ப ஸ்கேன் பண்ணி உள்ள எவ்வளவு எலும்புலாம் உடஞ்சு போயிருக்கு அப்படின்ற விஷயத்தையும் நோட் பண்றாங்க. இதை பார்த்த உடனே கிம்மு, மேபி இது ஒரு கார் ஆக்சிடென்டா இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது பக்கத்துல இருக்கிற அந்த ஏஐ, கார் ஆக்சிடென்டா இருக்க வாய்ப்பே இல்லை, ஏன்னா அந்த பொண்ணோட கையில இருக்கிற சின்ன சின்ன காயத்தை பாருங்க, யாரு கூடவோ அவ சண்டை போட்டிருக்கா, சோ இது கொலை தான் அப்படின்னு சொல்லுது. ஆனா கிம் அதெல்லாம் கண்டுக்காம ஏதாவது வெப்பன் கிடைச்சதா அப்படின்னு சொல்லி அந்த வெப்பனை தேட ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா எந்த ஒரு வெப்பனும் இல்ல. திரும்பவும் அந்த ஏஐ, இங்க பாருங்க மேடம், அந்த பொண்ணுடைய எல்லா பொருளும் அப்படியே இருக்கு, அப்படின்னா வந்தவன் திருடன் கிடையாது, அந்த பொண்ணை எந்த விதமா அபியூஸும் பண்ணல, சோ அப்படின்னா அந்த பொண்ணுக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தன் தான் இந்த வேலையை பண்ணிருக்கணும் இப்படின்னு அந்த ஏஐ பக்காவா சொல்லுது. கிம்மும் அப்படியே செமையா கடுப்பாகிறாங்க. அங்க ஃபோரன்சிக் லேடி இருப்பாங்களா, அவங்க கிட்ட, சரி ஓகே இந்த பொண்ணுடைய வீட்டுல போயிட்டு நான் செக் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பும் பொழுது அந்த ஏஐ பின்னாடி வந்து, மேடம் நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நான் சொல்ற எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க கேட்கவே மாட்டீங்க. சோ கடுப்பான கிம்மும் கையை நீட்டி, இங்க பாரு நீ ஓவரா பேசிக்கிட்டு இருக்க, வாயை மூடிக்கிட்டு சும்மா இரு அப்படின்னு பேசுறாங்களா. இது அந்த ஃபோரன்சிக் லேடி பாக்குறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம கிம் தனியா புலம்பிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுதா, ஐயோ என்ன ஆச்சு உங்களுக்கு, ஒருவேளை பைத்தியம் ஆயிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. கிம் வந்து இறந்து போனாங்களா ஒரு லேடி, அந்த லேடியோட வீட்டுக்கு போறாங்க, பாஸ்வேர்டு போட்டு லாக் பண்ணி வச்சிருக்காங்க. பக்கத்துல அந்த ஏஐயும் இறந்து போன அந்த லேடியோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது என்னால பாஸ்வேர்டை கெஸ் பண்ண முடியும். ஓ அப்படியா, என்னது பர்டிகுலரா சொல்ல முடியாது, ஒரு 1600 பாஸ்வேர்டு இருக்கு, அதுல ஏதாவது ஒன்னாதான் இருக்கும். இந்த கருமத்துக்காக தான் ஏஐ பிடிக்கவே மாட்டேங்குது. 1500 பாஸ்வேர்டா பாரு, ஒரு நிமிஷத்துல ஓபன் பண்றா அப்படின்னு ஃபயர் கேஸ் சிலிண்டர் கொண்டு வந்து அந்த
அந்த டோர் லாக்க உடைக்கலாம்னு ட்ரை பண்ணும்போது அந்த ஏஐ திரும்பவும் இது மூலியமா நீங்க ஓபன் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா ஒரு 3 செகண்ட்ல ஓபன் பண்ணிடலாம். அந்த ஏஐ வந்து தொணன்னு பேசுறது நம்ம கிம்முக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. உடைச்சி ஓபன் பண்ணி உள்ள வந்துடுறாங்க. இறந்து போன அந்த லேடி வந்து ஒரு ஃபுட் ஹெல்த் கம்பெனில ஒர்க் பண்றாங்க. நம்ம கிம் நேரா போயிட்டு ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ண உள்ள அவங்க வேலை செய்யற கம்பெனியோட ப்ராடக்ட் எதுவுமே இல்ல. அப்படின்னா அந்த பொண்ணு அவ வேலை செய்யற கம்பெனி ப்ராடக்ட்டையே வெறுக்கிறா. அப்புறம் வீட்டுல எக்ஸசைஸ் பண்ற ஒரு ஹோலோகிராம் ப்ரொஜெக்டர் இருக்கு. அதை ஆன் பண்ணி நம்ம கிம் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களால முடியல. ஆனா அந்த ஏஐ சும்மா தாறு மரா விளையாடுது. அப்புறம் இறந்து போன அந்த பொண்ணோட வீட்டுக்குள்ள நிறைய மெடிசன்ஸ் எல்லாம் இருக்கு. அதுல ஒரு மெடிசனை எடுக்கிறாங்க. ஏஐயும் அந்த மெடிசனை பத்தி சொல்லுது. இந்த மெடிசனை யூஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு உடல் உறுப்பை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுது. ஆனா அந்த பொண்ணுக்கு அந்த மாதிரி ஆபரேஷன் பண்ணதா எந்த ஒரு டீடைலும் இல்ல. நைட் டைம் ஆகுது. கிம் என்ன பண்றாங்கன்னா அந்த பொண்ணு இறந்து போயிருப்பால அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. கூடவே ஏஐயும் வருது. நம்ம எதுக்காக இந்த இடத்துக்கு வரணும்? ஏன்னா அந்த பொண்ணு சாகும் பொழுது எப்படி ஃபீல் பண்ணிருப்பா, இந்த இடத்துல என்ன நடந்திருக்கும்னு தெரியணும்னா நம்ம கொலை நடந்த இடத்துக்கு தான் வரணுமே அப்படின்னு சொல்லி அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த கொலை நடந்த இடத்துக்கு பக்கத்திலேயே ஸ்கூல் படிக்கிற பசங்க ஒரு 5-6 பேர் ஒன்னா சேர்ந்துகிட்டு என்ன பண்றாங்கன்னா மெடிக்கல்ல இருந்து வேற வேற மருந்துகளை வாங்கிட்டு வந்து அதை இன்ஜெக்ஷன்ல எடுத்து கண்ணுல போடுற டிராப்ஸ்குள்ள ஒரு குறிப்பிட்ட அளவு கலந்து ஒரு புது போதை பொருளை உருவாக்குறானுங்க. அந்த குரூப்லயே கொஞ்சம் குண்டா ஒருத்தர் இருக்காரு. அவரு கண்ணுல வந்து லென்ஸை போட்டிருக்காரு. ஆக்சுவலா அது என்ன லென்ஸ்னா ஸ்மார்ட் லென்ஸ். அதை நம்ம போட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா 24 மணி நேரமும் வீடியோ ரெக்கார்ட் ஆகும். அதோட நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷனும் அதுல வரும். அந்த பையனுடைய கண்ணுல தான் அந்த டிராப்ஸை விடுறாங்க. விட்டா உடனேயுமே அவனுக்கு போதை தலைக்கு ஏறுது. இவங்க கேட்டுக்கிட்டு இருக்கிற பாட்டுக்கு ஏத்த மாதிரியே அந்த இடமே ஆட ஆரம்பிக்குது. டேய் உண்மையிலேயே வேற லெவல்ரா அப்படின்னு அங்க இருக்கிற பசங்க எல்லாருமே கண்ணுல அந்த டிராப்பை விட்டுக்கிட்டு போதையில இருக்கானுங்க. அந்த டைம்ல தான் நம்ம கிம் அங்க வராங்க. உடனே அந்த பசங்களும் பாட்டை ஆஃப் பண்ணிட்டு யார் நீ, எதுக்கு இங்க வந்திருக்க? ஆனா கிம் எதுவும் பேசாம அந்த பசங்க சுத்தி இருக்கிற அந்த மெடிசன்ஸ் இன்ஜெக்ஷன் எல்லாம் பாக்குறாங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த பசங்க அப்படின்னு கேட்க அந்த ஏஐயும் இந்த பசங்க போதை பொருளை யூஸ் பண்றாங்க. இது ரொம்ப ரொம்ப இல்லீகலான ஒண்ணு. இதெல்லாம் தாண்டி அவங்க உடம்புக்கு ரொம்பவே கெடுதல் அது. அதை கேட்ட கிம்மும் அந்த பசங்களை பார்த்து டேய் நீங்க பண்ற வேலைனால உங்களுக்கு எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் வரும்னு தெரியுமாடா? இப்ப ஜாலியா தான் இருக்கும். ஆனா பின்னாடி உங்களுக்கு கண்ணே தெரியாது, கஷ்டப்படுவீங்க. ஐயே எல்லாம் எங்களுக்கு தெரியும். சும்மா போவியா பூமரே? ஆமாங்கடா நான் பூமர் தான். ஒரு வழி பண்ணாம உங்களை விட மாட்டேன். என்ன நீ ரொம்ப ஓவரா பேசுற? யார் நீ? நான் போலீஸ் அப்படின்னு கிம்மு சொல்ல அந்த குரூப்புக்கே தலைவன் மாதிரி ஒருத்தர் இருக்கான். அவன் போலீஸா இருந்தா நாங்க பயந்துருவோமா? ஏறனா ரயிலு இறங்கினா பெயிலு போவியா அப்படின்னு அந்த பசங்க ரொம்ப ஓவரா பேசுறானுங்க. அப்பதான் அந்த ஏஐயும் கிம் ஒரு ஆபத்தை நான் உணர்றேன் டக்குனு கீழே குனி அப்படின்னு சொல்ல கிம்மும் கீழே குனிறாங்க. பார்த்தா பின்னாடி இருந்து அந்த குரூப் பசங்கள்ல ஒருத்தன் கட்டையிலே அடிக்க வந்திருக்கான். எப்படியோ கிம் எஸ் ஆயிட்டாங்க. அந்த பசங்க எல்லாம் செமையா கத்துறானுங்க. பரவாயில்லையே அழகா எஸ்கேப் ஆயிட்ட. ஆனா இப்ப நாங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை அடிக்க போறோமே, எப்படி தப்பிப்ப அப்படின்னு அவனுங்க பக்கத்துல வர ஏஐயும் அதோட வேலையை காட்ட ஆரம்பிக்குது. கிம் இந்த பசங்க எல்லாம் எப்படி அடிப்பாங்க, அவங்களை எப்படி சமாளிக்கலாம்னு ஒரு 75 சிமுலேஷனை பண்ணி அதுல இந்த சிமுலேஷன் செலக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்ல கிம்மும் கண்ணை மூடுறாங்க. அந்த ஏஐ வந்து அந்த பசங்க எப்படி அடிப்பாங்க, எப்படி அடிக்கணும்னு அப்படியே செஞ்சு காட்டுற மாதிரியான ஒரு விஷுவல் கிம்முக்கு தெரியுது. கிம் வந்து அந்த ஏஐ எப்படி சண்டை போடுச்சோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணாலே போதும், இந்த பசங்களை அடிச்சிடலாம். அந்த பசங்களும் சண்டை போட வராங்க. கிம்மும் கரெக்டா ஃபாலோ பண்ணி அந்த பசங்களை சமாளிக்கிறாங்க. அகைன் அந்த பசங்க சண்டை போறதுக்கு வரானுங்க. அந்த ஏஐயும் திரும்பவும் நான் சிமுலேஷனை ரன் பண்றேன் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை, இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு கன் எடுத்து மேல பார்த்து சொல்றாங்க. எல்லா பசங்களும் பயந்து போறானுங்க. ஏண்டா நான் போலீஸ்னு சொல்றேன், அதையும் மீறி என்ன அடிக்க வந்திருக்கீங்கல்ல? என் தலைக்குள்ள சிப்பை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதுவும் ஏஐ எனேபிள் பண்ண சிப். அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? உங்க முகம் எல்லாமே ஆல்ரெடி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடுச்சு. இதுக்கு மேல நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போலீஸ் வந்து உங்களை பிடிச்சிருவாங்க. கிம் சொல்றது உண்மைதான். அவங்க யார் யாரெல்லாம் பாக்குறாங்களோ அவங்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே கிம்முக்கு தெரியுது. அது டிபார்ட்மெண்ட்டுக்கும் போய் சேருது. பயந்து போன அந்த பசங்களும் ஐயோ எக்கா விட்டுருக்கா, நாங்க தினமும் வந்து இப்படிதாங்க பார்ட்டி பண்ணி ஜாலியா இருப்போம். எனது தினமும் வருவீங்களா அப்படின்னா இங்க நடந்த கொலையை பத்தி உங்களுக்கு தெரியுமா? கொலையை பத்தி எல்லாம் தெரியாதுக்கா. ஆனா 2 பேர் யாரோ சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நாங்க அப்ப போதையில வேற இருந்தோமா. தோருக்கான இவங்கிட்ட தான் ஸ்மார்ட் லென்ஸ் இருக்கு, அதுல எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்கும்னு சொல்ல அத அந்த குண்டா இருப்பார்ல அவரை நம்ம கிம்மு கூப்பிடுறாங்க. அவருடைய ஸ்மார்ட் லென்ஸ்ல இருந்து அந்த வீடியோ எடுத்து அதை சீஃப் கிட்ட போட்டு காட்டுறாங்க. அந்த வீடியோவை பார்க்கும்போது இறந்து போன அந்த லேடியும் இன்னொரு ஆளும் சும்மா பறந்து பறந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் அந்த லேடி கூட சண்டை போடுற அந்த ஆளு வந்து என்னமோ இரும்பு மனுஷன் மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்காரு. ஏன்னா அந்த லேடி போட்டு செம்ம அடி அடிக்கிறாங்க. அவர் அசைய கூட மாட்டாரு. இது எல்லாத்தையும் இந்த பசங்க பாத்துருப்பாங்க. அந்த ஸ்மார்ட் கிளாஸ் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். இத பாக்குற கிம்மும் சீஃப் கிட்ட இங்க பாருங்க சார், 2 பேர் எப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் யூஸ் பண்ற மாதிரி அந்த ஸ்மார்ட் கிளாஸ் சிப்பு இது மட்டும் கிடையாது சார், வேற என்னமோ அவங்க ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. மேபி மனுஷங்களையே ரோபோட் மாதிரி மாத்திருப்பாங்க போல. ஆனா கிம் அந்த பொண்ணு ஒரு பெரிய ஃபுட் கம்பெனில சாதாரண வேலை பாக்குறவ தானே சார். சாதாரண வேலை பாக்குறவளா இருந்தா எதுக்கு சார் அவ்வளவு பணம் தரணும்? இந்த ரிப்போர்ட்டை பாருங்க, அந்த கம்பெனி அந்த பொண்ணுக்கு நிறைய பணம் அனுப்பியிருக்கு. சரி இப்ப அந்த பொண்ணு இறந்து போயிட்டா அந்த பொண்ணுடைய அட்டாப்சி ரிப்போர்ட்டை பார்க்கும்போது எல்லாமே நார்மலா இருக்கு. அந்த பொண்ணோட உடம்புல ஏஐ சிப்போ இல்ல ரோபோட்டிக் பார்ட்ஸோ எதுவும் கிடையாது. ஆனா அந்த பொண்ணு இந்த அளவுக்கு சண்டை போட்டுருக்கானா உடம்புல கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு இருந்திருக்கணும்.
இருக்கணும். சோ இவதான் சீஃபும். அப்படின்னா இந்த கேஸ்ல பெரிய இடம் சம்பந்தம் இருக்கு. அவங்களால அட்டாப்சி ரிப்போர்ட்டையே மாத்துற அளவுக்கு பவர் இருக்கு. அதே தான் சார் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு சார். உங்களால அந்த மிலிட்டரியோட ரகசியமான ஃபைல்ஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும் பொழுது சீஃப் என்னால முடியாதுன்னு சொல்றாரு. ஆனா பக்கத்துல இருக்கிற அந்த ஏஐ என்னால முடியும் அப்படின்னு சொல்லுது. எப்பாடா இப்பதான் இந்த தகர டப்பா நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு என்னன்னு கேக்குறாங்க. அந்த ஏஐயும் சயின்டிபிக்கா ஒரு வழி இருக்கு அப்படின்னு சொல்லி நடு ராத்திரியில ஏதோ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு பள்ளம் தோண்ட வைக்குது. ஏண்டா ஏஐ மிலிட்டரியோட சீக்ரெட் ஃபைலை ஆக்சஸ் பண்றது எப்படின்னு கேட்டா என்ன புதைக்கிறதுக்கு குழி தோண்ட சொல்றியா? ஐயோ அது உங்களை புதைக்கிறதுக்கு கிடையாதுங்க. மிலிட்டரியோட ரகசியமான ஃபைல் எல்லாமே பெரிய சர்வர்ல தான் இருக்கும். சர்வருடைய ஆக்சஸபிள் எல்லாமே பெரிய பெரிய வயர்ஸ்ல பூமிக்கு அடியில தான் கொண்டு போவாங்களே. கரெக்டா இதுக்கு கீழே தான் சர்வருடைய வயர் இருக்கு. சோ இதை நம்ம ஹேக் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்ஃபர்மேஷனை நம்மளால ஹேக் பண்ண முடியும். நீ சொல்றது கரெக்ட் தான்டா. ஆனா முதுகு வலிக்க வலிக்க என்னால தோண்ட முடியல. ஜில்லுன்னு ஏதாவது குடிக்கணும் போல தோணுது. எனக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசை தான். ஆனா நான் ஜஸ்ட் ஹோலோகிராம் தானே, என்னால எதுவும் முடியாது. அது எனக்கு தெரியும்டா. நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு உட்காந்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஏஐயும் உங்ககிட்ட வம்பு பண்ண அந்த பசங்களை எப்படி அடிக்கணும்னு நான் ஒரு சிமுலேஷனை ரெடி பண்ணி உங்ககிட்ட கொடுத்தேன். அதை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அழகா அந்த பசங்களை அடிச்சு போட்டுருக்கலாம். ஆனா அதை விட்டுட்டு அவனுங்களை அடிக்காம கன்னை யூஸ் பண்ணி மிரட்டுறீங்க. உங்ககிட்ட ஒண்ணு சொல்லட்டுமா? நான் ஏஐ ஏன் வெறுக்கிறேன்னு தெரியுமா? இதுக்காக தான். என்னதான் இருந்தாலும் அவனுங்க படிக்கிற பசங்க. அவனுங்களை மிரட்டி நம்ம வேலை வாங்கணுமே தவிர தேவையில்லாம அடிக்க கூடாது. அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஆனா இந்த மாதிரி விஷயம்லாம் உன்ன மாதிரி ஏஐக்கு புரியாது. ஆர்டரை ஃபாலோ பண்ணணும், ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். ஒரு குழந்தைய கூட சாகடிச்சிருவீங்களே நீங்க. இப்போ வந்து நான் 3rd ஜெனரேஷன்ல இருக்கேன். மேபி 4th ஜெனரேஷனுக்கு அப்டேட் பண்ணும்போது நீங்க சொல்ற மாதிரி நாங்க மாற வாய்ப்பு இருக்கு. சரி அதெல்லாம் விடுங்க கேம். ஜில்லுன்னு கேட்டீங்களே இது ஓகேவா அப்படின்னு அந்த ஏஐ ட்ரிங்கை ஓபன் பண்ணுது. அதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரிங்க் ஆச்சுன்னு பக்கத்துல வராங்க. ஆனா அது ஜஸ்ட் ஹோலோகிராம் தானே. அப்படியே அந்த பக்கம் போய் விழுந்துடுறாங்க. நம்மள நல்லா ஏமாத்திருச்சு இந்த ஏஐ அப்படின்னு அவங்க வேலையை தொடர்ந்து செய்யறாங்க. சோ பள்ளம் தோண்டிக்கிட்டே இருக்கும்போது தான் மிலிட்டரியோட சர்வரோட லைனை கண்டுபிடிச்சிடறாங்க. சோ அந்த லைன்ல ஒரு பக்கை ஃபிக்ஸ் பண்றாங்க. சோ அந்த பக் மூலமா நம்ம கிம்முடைய ஏஐ இருக்குல்ல அது சர்வருக்குள்ள போக ஆரம்பிக்குது. சோ சர்வர்ல இவங்க தேடின அந்த இன்ஃபர்மேஷனை கரெக்டா கண்டுபிடிச்சி அந்த இடத்துல அந்த ஏஐ கையை விட, அதாவது அந்த இன்ஃபர்மேஷனை அதை ஆக்சஸ் பண்ணுது. இதனால வெளியே இருக்கிற நம்ம கிம்முக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிய வர ஆரம்பிக்குது. சீவு அப்படின்ற ஒரு கம்பெனி, அவங்க தான் ஏஐ பத்தின எல்லாத்துக்குமே பேட்டன்ட் ரைட்ஸா வாங்கியிருக்கிறவங்க. அவங்க மிலிட்டரிக்காக ஒரு ப்ராஜெக்ட் பண்றாங்க. அது என்னன்னா மனுஷங்களை ஏஐ ரோபோட்ஸா மாத்துறது, மனுஷங்களுடைய சக்தி எல்லாத்தையுமே அதிகமாக்குறது தான் அவங்க வேலையே. அந்த மாதிரி மனுஷங்களா இருந்த ஒரு 2 பேரை அவங்க ஏஐ ரோபோட்ஸா மாத்திருக்காங்க. அப்படி மாறினவங்க தான் இறந்து போனாங்களா ஒரு லேடி, அவங்க அப்புறம் ஜங்குன்ற ஒருத்தர். பட் ஆனா அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகி அந்த ஜங்குன்றவரு ரொம்ப மோசமானவரா மாறிட்டாரு. அதனால அவரை ஜெயில போட்டு அடைக்கிறாங்க. அவரு ஜெயில இருந்து எஸ்கேப் ஆகி வந்து அவரு மாதிரியே ரோபோட்டா இருக்கிற அந்த பொண்ணையும் காலி பண்றாரு. இந்த மாதிரி ஒரு மிலிட்டரி ப்ராஜெக்ட் மனுஷங்களை ரோபோட்ஸா மாத்துறாங்க. அதுல ஒருத்தன் தான் அந்த கொலையை பண்ணான்ற விஷயம் வெளியே தெரிஞ்சா அந்த சீவுன்ற கம்பெனிக்கே ப்ராப்ளம் ஆயிடும் தான். அந்த கம்பெனி வந்து இறந்து போன அந்த லேடி வந்து ஒரு சைபார்க்கு கிட்டத்தட்ட ஒரு ரோபோட் மாதிரி. ஆனா அவங்களுக்கு ஃபேக்கான அட்டாப்சி எல்லாம் கொடுத்து இந்த விஷயம் வெளியே தெரியாம பாத்துக்கிறாங்க. ஆனா இன்னமும் அந்த ஜங்குன்ற ஹியூமனாய்டு ரோபோட் வெளியே தான் சுத்திக்கிட்டு இருக்கு. சோ அதுவும் அந்த ஜங்கு யார கொல்றான் அப்படின்னா ஹியூமனாய்டு ரோபோட் மாதிரியே இருக்கிறவங்க. அடுத்தது இப்ப லேட்டஸ்டா ஒரு ஏஐ ஃபீச்சர் வந்ததுல அந்த ஃபீச்சர்ல வாலண்டியரா இருக்கிறவங்கள. சோ நம்ம ஏஐயும் அந்த ஜங்கு அடுத்தது யார கொல்ல போறான்ற விஷயம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடி கார்டை காட்டுது. பார்த்தா அது நம்ம கிம்மோட ஐடி கார்டு தான். ஏன்னா கிம்மு அந்த நியூ ஏஐ ஃபீச்சர்ல தான் எனேபிள் ஆகி இருக்காங்க. அதனாலதான் அவங்க கண்ணுக்கு ஏஐ எல்லாம் தெரியுது. சோ அடுத்தது நம்மள தான் அவன் கொல்ல வரான் அப்படின்னு அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. சோ பயத்துல அவங்க காரை ஓட்டிக்கிட்டே போறாங்க. சோ ஜங்க வந்து நம்ம தேடணும்ன்ற அவசியம் கிடையாது, அவனே நம்ம கிட்ட வருவான்ல. இது ஏஐயும் சும்மா இல்லாம நீங்க செத்து போயிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், என்னையும் அப்ப சாகடிச்சிருவாங்களோ. ஏய் ஃபர்ஸ்ட் நீ உயிரோடவே கிடையாது. நீ உயிரோட இருந்தா தானே உன்னை சாகடிக்கிறதுக்கு. யார் சொன்னது நான் உயிரோட இல்லைன்னு? நான் உயிரோட தான் இருக்கேன். ஒருவேளை நான் இறந்து போயிட்டேன்னா என்ன நினைச்சு நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்களா? பேருக்கு தான் ஏஐ, ஆனா மண்டையில ஒரு மசாலாவும் இல்ல. நீ என் மண்டைக்குள்ள இருக்க. நீ இறந்து போயிட்டனா என்ன அர்த்தம்? நானும் இறந்து போயிட்டேன் தான் அர்த்தம். சும்மா தொண்ணு பேசாம கம்முனு வா அப்படின்னு காரை ஓட்டும் பொழுது நடு ரோட்ல ஒருத்தன் நிக்கிறான். யார் அவன் நடு ரோட்ல நின்னுகிட்டு இருக்கான்? இன்னுமா உங்களுக்கு தெரியல? அவன் தான் ஜங்கு. உங்களை போட்டதுல தான் வந்திருக்கான். என்னடா என்ன கொல்றத இவ்வளவு கேஷுவலா சொல்ற அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஜங்கு வேகமா ஓடி வர நம்ம கிம்மும் வேகமா காரை ஓடிட்டு போயிட்டு அவர் மேல முட்டி மோதுறாங்க. ஆளு காலி ஆயிட்டு இருப்பான் அப்படின்னு நினைச்சா கார் மேலதான் ஆளு தொங்கிக்கிட்டு இருக்காரு. கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு உள்ள வர ட்ரை பண்றாரு. சோ கிம்மு என்ன பண்றதுன்னு தெரியாம காரை வளைச்சு ஓட்டுறாங்க. ஆனா அந்த ஆளு நல்லா கிரிப்பா பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமா கண்ணாடியை உடைச்சுக்கிட்டே இருக்காரு. இங்க அந்த ஏஐயும் ப்ளீஸ் கிம் நான் காரை ஓட்டுறேன், நான் அந்த ஆளை பாத்துப்பேன், நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிருக்கேன்ல காரை ஓட்டுறத பத்தி பேசாத, என்னாலேயே சமாளிக்க முடியும் அப்படின்னு இவங்க வேணான்னு சொல்றாங்க. ஆனா நம்ம கிம்மு வந்து என்னதான் ஓட்டினாலும் அந்த ஜங்க சமாளிக்கவே முடியல. அவரு காரோட கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு உள்ளேயே வர ட்ரை பண்றாரு. என்ன பண்றதுன்னு தெரியல கிம்முக்கும். வேற வழியே இல்ல. அந்த ஏஐ தான் கார் ஓட்ட விடணும் அப்படின்னு சொல்லி சரி ஓகே நீ காரை ஓட்டு அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஏஐயும் இப்ப காரை சம வேகமா ஓட்ட ஆரம்பிக்குது. ஆனா கிம்மு வந்து எதையும் பார்க்காம கண்ணை முடிக்கிறாங்க. ஏன்னா இதே மாதிரிதான் கார் ஆட்டோமேட்டிக்கா போகும்போதுதான் அவங்க அப்பாவும் அம்மாவும் இறந்து போனாங்க. அந்த விஷயம்லாம் கிம்முக்கு ஞாபகம் வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க
கண்ணை. அந்த ஏஐயும் கவலைப்படாதீங்க, அவ்வளவுதான் அவன் கதை முடிய போகுதுன்னு வேகமா போயிட்டு ஒரு பிரேக் போட அவ்வளவுதான் ஜங்கு முன்னாடி வந்து கீழே விழுந்து மயங்கிடுறாரு. சோ இப்ப கார் வந்து ஆட்டோமேட்டிக்ல இருந்து மேனுவலுக்கு வந்துருச்சு. இங்க பாரு கிம், ஸ்ட்ரைட்டா அந்த காரை கொண்டு போய் அவன் தலையில ஏத்தனா அவ்வளவுதான் அவன் கதை முடிஞ்சிரும். ஆனா கிம் யோசிக்கிறாங்க, அவங்களுக்கு அதை பண்றதுக்கு மனசு சுத்தமா வரவே இல்லை. அப்படி இல்லைன்னா இன்னொரு வழி இருக்கு. என்ன மாதிரியே இன்னொரு குளோன் ஏஐ உருவாக்கி அதை அவனோட சிப்புக்குள்ள அனுப்பிட்டோம்னா அந்த ஜங்கு கெட்டவனா இல்லாம நல்லவனா இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. சோ கிம்முக்கும் இது நல்ல ஐடியாவா இருக்குன்னு காரை விட்டு இறங்கி பக்கத்துல ஒரு குடோன் இருக்கு, அங்க போயிட்டு அவங்களோட ஏஐய டூப்ளிகேட் ஆகுறாங்க. ஏண்டா இந்த டூப்ளிகேட் ஏஐ உன்ன மாதிரியே இருக்குமா இல்ல அதுவும் கெட்டதா மாறிடுமா? எக்ஸாக்டா என்ன மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது, ஆனா கண்டிப்பா நல்லவனா தான் இருக்கும், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த குடோனுக்கு மயங்கி இருந்த அந்த ஜங்கு வராரு. சோ அந்த ஜங்க அடிச்சு போட்டு அவருடைய சிஸ்டமை ஹேக் பண்ணணும், அதாவது அவர் மண்டைக்குள்ள இருக்கிற அந்த சிப்பை ஹேக் பண்ணணும். நம்ம கிம் வந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஏஐயும் சரி ஓகே அவங்க கூட சண்டை போடுறதுக்கான சிமுலேஷன் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்ல சிமுலேஷனும் ஸ்டார்ட் ஆகுது. போயிட்டு அடிப்பாங்கன்னு பார்த்தா அடி வாங்குறாங்க. என்னடா உன் சிமுலேஷன்ல நீ அடி வாங்குற அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் அடிக்க முடியாதுன்னு அர்த்தம், ஓடு ஓடு அப்படின்னு தெரிச்சுக்கிட்டு ஓடுறாங்க இவங்க. அந்த ஏஐ டூப்ளிகேட் ஆகிறதுக்கும் டைம் ஆகுமா? சோ அது வரைக்கும் எப்படியாவது அந்த ஜங்கை இவங்க சமாளிச்சே ஆகணும். அந்த ஜங்கும் கிம் கிட்ட வராரு, சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. கிம் அடிக்கிற ஒரு அடி கூட அவருக்கு ஒண்ணுமே ஆகல, ஆனா அவரு கிம் சும்மா அடிச்சு பறக்க விடுறாரு. சோ கிம்மும் அடி வாங்கிக்கிட்டே இருக்காங்க. ஒரு வழியா அந்த டூப்ளிகேட் ஆகிற ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. ஓடி போயிட்டு அதை பிரஸ் பண்ணிடுறாங்க. சோ அடுத்தது என்ன பண்ணணும்னா அந்த ஜங்கோடைய ஏஐயை அழிக்கணும். சோ நம்ம கிம்மோட ஏஐயும் என்ன பண்ணுதுன்னா அவன் சிப்புக்குள்ள நான் போறேன் அந்த ஏஐயை மொத்தமா அழிக்கிறேன்னு உள்ள போக ஆரம்பிக்குது. ஆக்சுவலா இது வந்து ஒரு சிப்புக்குள்ள நடக்கிற ரெண்டு ஏஐ சாஃப்ட்வேர்ஸ் உடைய சண்டை தான். எல்லாமே 0 and 1 தான். ஆனா நமக்கு வந்து நம்ம கிம்மோட ஏஐயும் அந்த ஜங்கோட ஏஐயும் பயங்கரமா சண்டை போடுற மாதிரி காட்டுவாங்க. சோ கிம்மோட ஏஐ முழுசா ஹேக் பண்ற வரைக்கும் இங்க வெளியே கிம் அந்த ஜங்க சமாளிக்கணும், முடிஞ்ச வரைக்கும் சமாளிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா என்ன, முன்னாடி கிம் அடிக்கும் பொழுது அந்த ஜங்கு ரியாக்டே பண்ண மாட்டாரு, ஆனா இப்ப ஆளு ரியாக்ட் பண்றாரு. ஏன்னா அவரோட சிப்ல தான் இப்ப நம்ம கிம்மோட ஏஐ போயிட்டு ஹேக் பண்ணிக்கிட்டு இருக்குல்ல, சோ அதனால அவர் லைட்டா வீக் ஆகுறாரு. நம்ம கிம் இந்த ஜங்கு கூட சண்டை போடுறாங்க. ஜங்கோடைய தலைக்குள்ள இருக்கிற அந்த சிப்புக்குள்ள நம்ம கிம்மோட ஏஐயும் ஜங்கோட ஏஐயும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. அப்படி ரியாலிட்டிலயும் சண்டை நடக்குது, சிப்புக்குள்ள எலக்ட்ரானிக்கலாவும் சண்டை நடக்குது. கடைசியா எப்படியோ கிம்மோட ஏஐ ஜங்கோட ஏஐ காலி பண்ண ஜங்கும் அடங்கி போறாரு ஆளு. அவ்வளவுதான், ஜங்க பிடிச்சிட்டாங்க. இங்க நம்ம கிம்முக்கும் உடம்புல எல்லாம் அடிபட்டு இருக்கா, ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறாங்க. கிம்ம பாக்குறதுக்காக சீஃபும் வராரு. கிம், நீ தனியால இவ்வளவு பெரிய கேஸ முடிச்சிட்ட தெரியுமா? அந்த சீவுன்ற கம்பெனி மிலிட்டரிக்காக பண்ண எல்லா ப்ராஜெக்டையுமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேல நம்ம நார்மலா யூஸ் பண்ற ஏஐ ஃபீச்சர் மட்டும் தான் இருக்கும், அந்த புது ஏஐ ஃபீச்சர் எதுவுமே கிடையாது. மொத்தமா க்ளோஸ் பண்ண போறாங்க. நீயும் அதுக்கு தானே ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்த, கவலையப்படாத, ஏஐ மொத்தமா காலி ஆயிடுச்சு அப்படின்னு சீஃப் சொல்ல, ஆனா கிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா அவங்க இப்பதான் அவங்க ஏஐ லைட்டா லைக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ சீஃபும் அங்க இருந்து போயிடுறாரு. பக்கத்துல இருக்கிற அந்த ஏஐயும் அவ்வளவுதான், இதுக்கு மேல நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்க மாட்டோம்ல. ஆமா, உங்களுக்கு ஏன் ஏஐ பிடிக்கவே இல்ல? சோ நம்ம கிம்மும் அந்த ஆட்டோமேட்டிக் டிரைவிங் ஏஐ ஃபீச்சர்னால அவங்க அப்பா அம்மா எப்படி இறந்து போனாங்கன்ற விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. அதை கேட்டுட்டு இந்த ஏஐயும் ஆக்சுவலா தப்பு வந்து உங்களை மாதிரியான மனுஷங்க கிட்ட தான். ஒரு ஏஐ ஒரு வேலையை செய்யுது அப்படின்னா முழுசா எங்க கிட்ட ஒப்படைக்க கூடாது. நாங்க ஜஸ்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மனுஷங்க இல்லாம நாங்களாம் ஒண்ணுமே இல்ல. சோ அதனால எப்பவுமே உங்களுடைய மேற்பார்வையில தான் எங்களை வேலையை வாங்கணும், இல்லைன்னா உங்க அப்பா அம்மாவுக்கு நடந்த மாதிரி தான் பெரிய ப்ராப்ளமே வரும். இப்ப பாரு, எல்லா ஏஐயும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான், நானும் எங்கேயோ ஒரு மூலையில ஒரு சர்வர்ல ஒரு டேட்டாவா இருக்க போறேன். ஆனா எது என்ன ஓகே, உன் கூட இருந்த டைம் எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்படின்னு ஏஐ ரொம்ப கஷ்டப்பட்டு பேசுது. சோ அடுத்த நாள் ஆகுது. அவ்வளவுதான், மொத்தமா ஏஐ ப்ராஜெக்ட க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம கிம்முடைய கண்ணுக்கு ஏஐ தெரியாது. சோ கிம்மு வழக்கம் போல அவங்க வேலையை பாக்குறாங்க. ஏதோ ஒரு லேடியோடைய விலை அதிகமான பெயிண்டிங் எல்லாம் மிஸ் ஆயிடுச்சு போல. சோ அதை பத்தி இவங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ அப்ப நம்ம கிம்மு வந்து அங்க இருக்கிற பெயிண்டிங்ஸ பத்தி எல்லாம் புட்டு வைக்கிறாங்க. அங்க இருந்த லேடிக்கு ஒன்னும் புரியல. நீங்க ஜஸ்ட் போலீஸ் தானே, உங்க ஒரு ஆளால எப்படி இவ்வளவு விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியுது? உடனே கிம்மு, யார் சொன்னது நான் ஒரு ஆளு அப்படின்னு திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா அங்க அந்த ஏஐ இருக்கு. ஆக்சுவலா அந்த ஏஐ ப்ராஜெக்ட மொத்தமா கேன்சல் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட். ஆனா இருந்தாலும் கிம் என்ன பண்றாங்கன்னா இந்த ஏஐ பெரிய மனசே இல்லாம சர்வருக்கு போயிட்டு அங்க இருந்து டேட்டாவை எடுத்து திரும்பவும் இன்ஸ்டால் பண்ணிக்கிறாங்க. இப்ப இந்த உலகத்துல ஏஐ ஃபீச்சர் இருக்கிற ஒரு போலீஸ் ஆபீசர் இவங்க மட்டும்தான். இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து எல்லா கேஸையும் சால்வ் பண்ண போறாங்க. இந்த இடத்துலயே இந்த படம் முடியுது.